ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் ஷீர்மல்கு மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். கல்யாணானாம் அவிகலநிதிஹி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமவச்சசாம் மௌளி மந்தார மாலா சம்பத் திவ்யாம் மதுவிஜயினः சந்நிதத்தாம் சதாமே சைஷாதேவி சகலபுவனः பிரார்த்தனா காமதேனுः. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயம் ஆஸ்ரயாமஹ. ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் சாஸ்திரத்துக்கு உட்பட்ட ஒரு ஆச்சரியமான பாகத்தை சத்சங்கத்தில் உங்களுடைய கட்டாட்சத்தால் இன்று தொடக்கமாக 3 நாட்கள் ஸ்ரீசுக்தத்தின் அர்த்த விசேஷங்களை வியாக்கியாத்தாக்கள் எப்படி காட்டியுள்ளார்கள் அப்படிங்கிற கணக்கில் ஓரளவுக்கு பார்க்க போகிறோம். இதை டீட்டெயிலாக சொல்லணும்னா பல நாட்கள் ஆகலாம், தெரியல. ஆனால் இது சுருங்கனே ஒரு 3 நாட்களுக்குள்ள எப்படி பார்க்கறதுங்கிறது தான் நம்மளுடைய ஒப்ஜெக்டிவ். நிறைய பங்கிகள் சம்ஸ்கிருதத்திலேருந்து சேவிப்பேன், ஏன்னா வியாக்கியானங்கள்லாம் இதுக்கு சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கு. சுலபமான வியாக்கியானம், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு முறை கேட்டாலே புரியும். அதையும் மேலே விரித்துரைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் அடியேன் உள்ளேன். இங்க உபோத்காதத்தில் சேவிக்கிறார் ஸ்ரீயா சூக்தம் ஸ்ரீ சூக்தம். சுலபம். ஸ்ரீயை பற்றியதான சூக்தம் ஒரு பிரசித்தமான பாகம், சூக்த பாகம் ஸ்ரீ சூக்தம். இதம் ரிக்வேதே பஞ்சம மண்டலாந்தே பட்யனீஷு சூக்தேஷு அந்தியதமம். அதாவது ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய 5வது மண்டலத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ சூக்தம்ங்கிறார் வியாக்கியாத்தா. மேல சொல்லிட்டு சொல்றார் 5வது மண்டலம். பொதுவா ரிக்வேதத்தை சொல்லும் போது மண்டல கணக்குல சொல்லுவது வழக்கம் உண்டு. அதனால ரிக்வேதத்துக்கு அடங்கிய மண்டலங்களில் 5வது மண்டலத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதே புருஷ சூக்தம் ரிக்வேதத்துல எங்க வரும்னா, நம்ம சொல்லக்கூடிய புருஷ சூக்தம், பிரசித்தமா சொல்லக்கூடிய புருஷ சூக்தம் கிருஷ்ண யஜுர்வேதத்துல இருக்கு. ஆனா ரிக்வேதத்திலயும் இருக்கு. நான் இன்னைக்கு சாயங்காலத்திலேருந்து புருஷ சூக்த அர்த்தம் சொல்ல போறேன். ஒவ்வொரு வேதத்திலும் எங்கெங்க புருஷ சூக்தம் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுல 10வது மண்டலத்துல 90வது பாகம்தான் புருஷ சூக்தம். இது 5வது மண்டலத்துல இருக்கு ஸ்ரீ சூக்தம். அடுத்தது இந்த கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸா இருக்கா மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இதுக்கு கிலபாகம்னு பேர். பொதுவா ஸ்ரீசூக்தத்துக்கு கிலபாகம். இப்போ புஸ்தகங்கள்லாம் எழுதுறா இல்லையா, இப்போ புஸ்தகத்தை ஒழுங்கா எழுதணும்னு வச்சுக்கோ. இந்த ஒழுங்காங்கிற வார்த்தை தான் ஆச்சரியம். இதுல இந்த ஒழுங்கா எழுதணும்னு நினைச்சா முதல்ல இந்த புஸ்தகத்துக்கு முன்னுரை ஒன்று கொடுக்க வேண்டும். அதற்கும் பூர்வமாக இந்த புஸ்தகத்தை பத்தி நான் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு இன்னொருத்தர் பெரிய மகானை கொண்டு எழுத வைப்பா. 4 வேர்டுன்னு பேரு. அப்ப ப்ரிஃபேஸ்னு வரும். அப்புறம் என்னெல்லாம் இந்த புஸ்தகத்துக்கு அடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த கண்டென்ட்ஸ் அதுல வந்துடும். அதான உடனே நீங்க புஸ்தகத்தை ஆரம்பிப்பேன். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதை வெவ்வேறு சாப்டரா பிரிச்சு கடைசியில கன்க்ளூஷன் கொடுத்து உங்க ரிமார்க்ஸை கொடுத்து ஜென்ரல் இவாலுவேஷன் பண்ணி முடிச்சுட்டு பிப்ளியோகிராஃபின்னு ஒன்று இருக்கும். எங்கேருந்தெல்லாம் நீங்க எடுத்தேள். அதே மாதிரி இதுக்கு என்னென்னலாம் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சில முக்கியமான வார்த்தைகள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே ஏதாவது அப்பெண்டிக்ஸ், அதாவது இதுல சொல்லப்பட வேண்டிய விஷயம் ஆனா அதுல சொல்லணுங்கிறது இல்லை, பின்னாடி சேர்த்து கொஞ்சம் விரித்து சொல்லலாம்னா அப்பெண்டிக்ஸ்.
அதோட சேர்த்து சொல்வேள், அதோட இணைத்து சொல்வேள். அதுக்கு கிலம் கிலம்னு பேரு. அதனால ரிக்வேதத்தில் உள்ள கிலபாகம் தான் ஸ்ரீ சுக்தம். மகாபாரதத்துக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு, அதுக்கு பாவதீபம்னு பேர். அந்த பாவதீபத்தை ரச்சனை பண்ணவர், எழுதியவர், வியாக்கியானத்தை எழுதினவர் நீலகண்டர்னு பேர். இந்த நீலகண்டர் வேற, அப்பய தீட்சிதர் வாழ் பரம்பரையில வந்த நீலகண்ட தீட்சிதர் வேற. இந்த நீலகண்டர் கில, அந்த பின்னாடி வரக்கூடிய அந்த அப்பெண்டிக்ஸ் பின்னாடி நீங்க சேர்த்துக்கிறீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு எடுக்கிறார். பரசாக்கியம் ஸ்வசாக்காயாம் அபேக்ஷவசாத்து பட்யதே தத்து கிலம் உச்சதே. ஸ்வசாக்காயாம் நம்ம சாக்கை. இப்போ ஒரு விஷயம் வேதத்துல பெரியவாள்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு வேதத்தை சார்ந்தவர்கள். இப்ப இந்த வேதத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னொரு வேதத்தை கண்டால் அபிருச்சி இருக்கலாம். சாமவேதம் கேட்கும் போது எனக்கு ஆசை இருக்கலாம், ஐயோ சாமவேதம் இவ்வளவு நன்னா இருக்கேன்னு. ஆனா அடியேனால இப்போதைக்கு அதை கத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்வசாக்காயாம், எந்த சாக்கைய நான் சேர்ந்திருக்கேனோ கிருஷ்ண யஜுர்வேதத்தை, அதை பூர்ணமா அத்தியனம் பண்ணிட்ட பிறகுதான் நான் இன்னொரு சாக்கைக்கு போக முடியும். எனக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக இப்போ சில காலேஜஸ்ல எலெக்டிவ் கோர்சஸ்னு உண்டு. ஆனா இந்த டிசிப்ளினரி கோர்சஸ் நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை சார்ந்தவர், இதை படிச்சுட்டு தான் இன்னொரு இதுக்கு போகணும். ஆனா இந்த கிலபாகம்ங்கிறது எப்படின்னா, எந்த வேதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஸ்ரீ சுக்தம் சேவிக்கலாம். இப்ப நான் ரிக்வேதத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னா ஸ்ரீ சுக்தத்தை உற்ற முடியாது. அப்ப ஸ்ரீ சுக்தத்தையும் ஸ்வீகரிக்க வேண்டியதுதான். அதனால இது ரிக்வேதத்துக்கு அடங்கியது கிலபாகம். இதற்கு வியாக்கியாத்தாக்கள் பல பேர் இருக்கா, அதை தனியா பார்ப்போம். இப்போ இது தாயாரை பற்றியதான ஒரு பாகம் ஒண்ணு. ரெண்டாவது, நாம் இருக்கக்கூடிய மாசமே தாயாருக்கு உகந்த மாசம் மார்கழி மாசம். பூமாதேவியே சாட்சாத் வல்மீகதா ஸ்ரவணதோ வசுதாத்மனஸ்தே ஜாதோ பபூவ சமுனிஹி கவிசார்வ பௌமஹா கோதே கிமத்புதமிதம். எவ்வளவு ஆச்சரியமா நீ ஒரு திருப்பாவையை சேவிச்சிருக்கே அப்படின்னு தேசிகன் கேட்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டாள் ஒவ்வொரு நாளும் தான் பாடி கொடுத்த பாசுரத்தின் சேர்த்திதான் திருப்பாவை. அந்த திருப்பாவைக்குரிய இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாளில் நான் காலங்கார்த்தால சொல்லிட்டு இருக்கேன், உத்தமமான வேளை. இந்த வேளையில இருக்கும் போது நாம் தாயாரை நினைப்போம். தாயாரை நினைப்பதற்கு வேதத்துல ஏதாவது இடம் இருக்கான்னு கேட்டா வேதம் கிளியரா சொல்லிடுத்து. மாத்ரு தேவோ பவ, அம்மாவை தெய்வமாக கொள். நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு வருஷமா அப்படிதானே இருந்தோம். அதனால அம்மாவை தெய்வமாக கொள். மாத்ரு தேவோ பவ திவு கிரீடாயாம் தாத்து, அதாவது எவள் ஒருவளுக்கு எவன் ஒருவனுக்கு விளையாட்டை, இந்த உலக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை எல்லாம் விளையாட்டாக செய்கின்றாரோ அவருக்கு தேவ தேவின்னு பேர். தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேஜ மானுஷி, விளையாட்டாக கொள்பவர். கம்பர் எடுத்தாரே, உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் தலைவர்னு எடுத்தார். அதையேதான் சுவாமி பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தின் துவக்கத்தில் எடுக்கும்போது அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே, லீலானா விளையாட்டு, விளையாட்டுனா லீலா, இதையெல்லாம் சேர்த்து வச்சுதான் லோகத்து லீலா கைவல்யம்னர். அப்பேற்பட்ட உயர்ந்த விளையாட்டுடையார், அந்த விளையாட்டுடையாரான பகவான், விளையாட்டுடையவரான தேவி. அப்பேற்பட்ட தாயார் மாத்ரு தேவோபவ. அடுத்தது வேதம் பித்ரு தேவோபவன் இருக்கு. ஆனா நீங்க அம்மா பா என்கின்ற அக்ஷரங்களை சம்ஸ்கிருதத்துல பார்த்தீங்கன்னா பா முன்னாடி வந்துட்டு தான் பின்னாடி மா வரும். பித்ருதேவோபவ சொல்லிட்டு தான் மாத்ருதேவோபவ சொல்லணும். அவதாரத்திலையும் பெருமாள் என்ன பண்ணார், ராமாவதாரம் எடுத்து பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார். அடுத்ததுதான் பிறந்த பிறகு தேவகியானவள் சொன்னாள், கண்ணா எங்க அண்ணா ஏதாவது ஒன்று பண்ணிட போறான், பின்னாடி இருக்கக்கூடிய 2 கையும் 32 பல்லையும் கீழே போட்டுருனா. உடனே அம்மா சொல்லிட்டாங்கிறதுக்காக கேட்டார். முதல்ல பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார், அடுத்தது மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார். ஆனா வேதம் அப்படி சொல்லல, மாத்ருதேவோபவ சொல்லிட்டு பித்ருதேவோபவான்னு சொல்லிடுத்தோ. பின்ன பெருமாள் அப்படி பண்ணாரே, அவர் ஏதாவது தப்பா பண்ணிருப்பார். முதல்ல அவர் மாத்ருவாக்கிய பரிபாலனம் தான் பண்ணிருக்கணும், அப்புறம் தானே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணிருக்கணும். ராமர் மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணாரா? பண்ணாரே. மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோ. கைகேயி சொன்னா உங்க அப்பா சொல்லியிருக்கா நீ காட்டுக்கு போனா. உடனே கம்பர் எடுத்தார், மன்னவன் பணி அன்று, இது எங்க அப்பா சொன்னதாவே இருக்காது. நும்பணி மறுப்பனோ, அம்மா சொல்றதை விடுவேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோன்னு அவரும் மாத்ருவாக்கிய பரிபாலனம் தான் பண்ணார். அதனால மாத்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணி பின்னாடி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட மாத்ருதேவோபவ. என்னையோ உங்களையோ ஈன்றெடுத்த தாய்க்கு
ஒரு டேட் ஆஃப் பர்த் உண்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனா எவள் ஒருவளுக்கு பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவளோ அவள்தான் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யேன்னு சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தியத்துல. அப்பேற்பட்ட உயர்ந்த தாயார், அத்தனை உலகத்துக்கும் அவள் தாய். அவளை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, ஐ ஷுட் அக்செப்ட் ஹர் அப்படின்னு நம்ம ரூல் வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, எல்லா குழந்தைக்கும் அந்த ரூல் அப்ளை ஆகும். நான் ஒத்துண்டாதான் இவ அம்மா அப்படின்னா அப்ளிகேஷன்ல அம்மா பேரை போடுனா இல்ல நான் இன்னும் ஒத்துக்கலையேன்னு சொல்ல முடியாது. ஒத்துக்கிறோமோ இல்லையோ அவதான் அம்மா. அதே மாதிரி அவளுக்கு எப்படின்னா அத்தனை உலகத்துக்கும் அவள் தாய். அந்த மாத்ரு தேவோ பவக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு, இப்பேற்பட்ட தாயாருடைய பெருமை எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமர் சொல்றார், ந ஜீவேயம் க்ஷணம் அப்பி, ஒரு க்ஷணம் கூட என்னால திருத்தாய் அதாவது சீதையை பிரிஞ்சு இருக்க முடியாது. ஹனுமான் சுந்தரகாண்டத்துல சீதையை முதல் முறையா பாக்குறார். பார்த்துட்டு சொல்றார், துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷனா. நான் பார்த்து அனுபவித்த குணாவிசேஷணங்களை கண்ட ராமனுக்கு ஏத்தவள் இந்த வைதேகி. அதனால தஞ்சையம் அசிதேக்ஷனா, இப்பேற்பட்ட கண்ணழகு படைத்த சீதைக்கு உரியவன் அந்த ராமன். அப்பேற்பட்ட ராமனுக்கு உகந்தவள் இந்த சீதை. அதனால ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது, சீதை இருந்தபடியால் தான் இது வரைக்கும் ராமரையும் சீதையும் துல்லியமா பார்த்துன்னு வரோம். போத் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்த்துன்னு வரோம். அடுத்தது சொல்றார், மாரீச்சன் என்கின்றவன் கிட்ட ராவணன் போறான். அவன் தெற்கு தேசத்துல இருக்கான் மாரீச்சன். ஏன்னா சிறு வயதில் ராமனால் ஓடவிடப்பட்டவன் இந்த மாரீச்சன். மாரீச்சன் இப்ப சன்னியாசியா உட்காந்துன்னு ஏதோ இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கான். ராவணன் போய் சொல்றான், நான் சீதையை அபகரிக்க வேண்டும், நீ போய் சென்று வா. அப்போ யார் இந்த சீதைன்னு டக்குன்னு கேட்டுடுறான் மாரீச்சன். சட்டுன்னு அவனுக்கு புரியல. ராமபத்னின்னு சொன்ன உடனே இருக்கிற ஆசனத்திலேன்னு நழுவி கீழே விழறான் மாரீச்சன். அப்போ கேட்குறான் ராவணன், எதுக்குப்பா நீ கீழே நழுவி விழுந்த? ரகாராதினி நாமானி, லேந்து ஏதாவது ஒரு பேர் ஆரம்பிச்சதுனாலே எனக்கு பயம் வந்து கீழே விழுந்துடுறேன். ஏன்னு கேட்டார். 12 வயசு ராமர் இருக்கும் போதே அடிச்ச அடியில நான் உத்தரப்பிரதேசத்திலேருந்து தமிழ்நாட்டில் வந்து விழுந்திருக்கேன். அது 12 வயசுல. இப்ப என்ன வயசாயிருக்கோ தெரியாது. கேள்விப்பட்டதுண்டு, எஸ்யசா ஜனகாத்மஜா, எப்போ ஜனகனோட பெண்ணை கல்யாணம் பண்ணிண்டாரோ அவர் தேஜஸ் பல மடங்காக உயர்ந்து விட்டது. எஸ்யசா ஜனகாத்மஜா அப்ரமேயம் ஹி தத் தேஜஹா அப்படின்னு அந்த இடத்துல வால்மீகி எடுக்கிறார். அப்படின்னா ராமருடைய தேஜஸ் சீதைய கல்யாணம் பண்ணிட்ட பிறகு வளர்ந்ததுன்னு சொன்னா அர்த்தம் என்னென்ன? சீதைய கல்யாணம் பண்ணிண்டதுனால தான் ராமருக்கு தேஜஸ் வளர்ந்தது. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஸ்ரீயான மகாலட்சுமி சம்பந்தத்தோடு இருந்தால்தான் அவருக்கு நாராயணத்துவம் நிலைச்சிருக்கு. அப்படின்னா அந்த நாராயணனுக்கும் பெருமை சேர்ப்பவள் இந்த ஸ்ரீ. அப்படின்னா ஸ்ரீ சூக்தம் எவ்வளவு முக்கியம்? ராமாயணத்தை அடிவொத்தி பார்த்தா சீதையால் தான் ராமனுக்கு பெருமைனா அப்பேற்பட்ட பெருமையுடையவள் சீதை. அடுத்தது, இந்த திருப்பாவை மாதத்தில் இருக்கின்றபடியால் 6000 படிங்கிற வியாக்கியானத்துல சொல்றா, அவளால் தான் அழகு அவளாலே, அவனுக்கு பெருமாளுக்கு அழகு அவளாலே, குணங்கள் அவளாலே, மேன்மை அவளாலே, நீர்மை அவளாலே, நிரூபித்தால் அடங்கலும் அவளாலேயாய் இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. பெருமாளுக்கு என்னெல்லாம் பெருமை இருக்குன்னு சொல்றோமோ அத்தனை இவளாலதான் இருக்கு. அடுத்தது ரொம்ப அழகா பராசர பட்டர் எடுத்தார். அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம் பிரம்ம ததபூத். பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பரபிரம்மம்ங்கிறது அத்தனைக்கும் காரணம். அது பெருசா இருக்கும், தான் அண்டியவர்களை பெருசாக்கும். பிருகத்வாச்ச பிரம்மணத்வாச்ச இவ்வளவு அர்த்த விசேஷணங்கள் பரபிரம்மத்துக்கு பாக்குறோம். அதை யாரும் படைச்சது கிடையாது, இதெல்லாம் பாக்குறோமா? வேடிக்கைக்கு பராசர பட்டர் சொன்னார், மகாலட்சுமி இப்படி பார்த்துட்டே இருந்தாளாம், கீழே இப்படி பார்த்தாளாம் மகாலட்சுமி. சாதாரணப்பட்ட மக்கள் என்னை போல் உங்களை போல் அத்தனை பேரையும் சிருஷ்டி பண்ணிட்டா. இப்படி மேல பார்த்தாளாம், பிரம்மா இந்திராதிகள்லாம் சிருஷ்டி பண்ணிட்டாளாம். அப்புறம் சட்டுன்னு அவளுக்கு ஒரு ஒரு ஆசையா, நமக்கு ஏத்த மாதிரி யாராவது இருக்கணும்னு கண்ணை இப்படி திறந்து கண்ணை மூடி இப்படி திரும்பி பார்த்தாளாம். நாராயணன் பரபிரம்மம் ஆயிட்டாராம். பரபிரம்மமான நாராயணனுக்குன்னு சொல்லல, இவ திரும்பி பார்த்தா அபாங்கா பூயாம்சோ யதுபரி பரம் பிரம்ம ததபூத், அவ பார்த்தபடியால் நாராயணன் பரபிரம்மம் ஆயிட்டாராம். சுவாமி இது அதிசயோக்தி மாதிரி இல்லையா? கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி இல்லையான்னு கேட்டா,
ஒரு கவி அப்படின்னு இருந்தா எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லணும். அன்னநடையாள், அவ அன்னநடையோடு வந்தான்னு சொன்னாதான், சாதாரண நடையாதான் இருக்கும், அன்னநடையாலாம் இருக்காது. அப்படிலாம் சொன்னாதான் கவின்னு ஒத்துப்பா. அதனால மேல சொல்ற சதுஸ்லோகியில ஈஷத்வத் கருணா நிரீக்ஷண சுதா சந்துக்ஷணா திரக்ஷதே நஷ்டம் பிராக்கு ததலாபதா திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோ நஹரவிந்தலோச்சன மனஹா காந்தா பிரசாதாத்ருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவ்யதே கர்ஹிசித் அப்படின்னு சதுஸ்லோகியில உள்ள ஸ்லோகம். அதாவது சம்ஸ்ருது அக்ஷர வைஷ்ணவாத்வசு, சம்ஸ்ருது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இகலோக செல்வம் ஐஸ்வர்யம், அக்ஷர கைவல்யம் ஆத்ம சாட்சா்காரம், வைஷ்ணவாத்வசு அப்படின்னா பரமபதத்தில் கிடைக்க வேண்டிய மோட்சம். மூணுமே கொடுப்பவள் யார்? ஆளவந்தார் எடுத்தார். சம்ஸ்ருது அக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவ்யதே கர்ஹிசித். இந்த தாயாரை வழிபட்டால் மூன்றுமே கிடைக்கும். The material pleasures of this world, the experience of seeing one's own Atma and realizing its qualities, and having attained moksham by going to Paramapadam. இது மூணுமே சம்ஸ்ருது அக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவ்யதே கர்ஹிசித் அப்படின்னு எடுத்தார். அப்பேற்பட்ட தாயாருடைய பெருமை ஸ்ரீசூக்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத பராசர பட்டர் என்கின்ற ஆச்சாரியர் ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படிங்கிற கிரந்தத்தில் எடுக்கிறார். அசேஷானா ஜகத இதி தேதீமஹேயாம் சம்ருத்திம் ஸ்ரீஹி ஸ்ரீசூக்தம் பகுமுகயதே தாம்ச சாகானுசாகம் ஈஷ்டே கஷ்டித் ஜகத இதியஹ பௌருஷே சூக்தம் உக்தஸ்தம் சத்வத்கம் பதிம் அதிஜகதாம் உத்தரஸ்சானு வாக்கஹா. எவனுடைய பெருமை புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்டிருக்கோ. புருஷ சூக்தத்துக்கு என்ன பெருமை சொல்லுங்க? நான் சாயங்காலம் அர்த்தம் சொல்ல போறேன், அதுதான் பெருமை இல்ல. புருஷ சூக்தம் அத்தனை வேதத்துக்கும் அந்தர்கதம். ஞாபகம் வச்சுங்கோ. இப்ப நீங்க சாம வேதத்தை சேர்ந்தவர்களா இருக்க, அப்ப புருஷ சூக்தம் வருமா? வரும். சாம வேதத்துக்கும் அடங்கிய ஒரு புருஷ சூக்தம் உண்டு. நான் சுக்ல யஜுர்வேதி, விளவிளேன்னு இருக்கக்கூடிய யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அதை சேர்ந்தவன். ஏன்னா தெற்குல பொதுவா சுக்ல யஜுர்வேதிகளை கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப ரேர். நீங்க குஜராத் பக்கம் போனேன்னா நிறைய சுக்ல யஜுர்வேதிகள் இருப்பா. இந்த சுக்ல யஜுர்வேதத்துக்கு அடங்கியது புருஷ சுக்தம் உண்டான்னு கேட்டா, சுக்ல யஜுர்வேதத்துல அத்தனை சாக்கையிலும் புருஷ சுக்தம் உண்டு. இப்போ தசரதர் என்ன வேதம்? ஒருத்தரும் நம்ம வேதம் சொல்றோம் இல்லையா? தசரதர் சுக்ல யஜுர்வேதம். நீங்க என்ன பார்த்துட்டு வந்தேடா சார் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தின் தொடக்கத்துல அவர் அஸ்வமேதம் பண்றாரு இல்லையா? அந்த அஸ்வமேதத்தை பண்ணும்போது நிறைய செங்கலை எடுத்து வைக்கிறார். அதை எடுத்து வைக்கும்போது வியாக்கியாதா கோவிந்தராஜர் சொன்னார், இந்த மாதிரி செங்கலை எடுத்து வச்சு இந்த ஃபார்மேஷனை பண்ணா அவ சுக்ல யஜுர்வேதிகள்னு அர்த்தம்னுட்டார். அதனால சுக்ல யஜுர்வேதத்துக்கு அடங்கியவர்களாக இருந்தாலும் புருஷ சுக்தம் வரும். கிருஷ்ண யஜுர்வேதிகளுக்கு இருக்கவே இருக்கு புருஷ சுக்தம். சாமவேதத்துக்கு அடங்கியது புருஷ சுக்தம், ரிக்வேதத்துக்கும் அடங்கியது புருஷ சுக்தம், அதர்வண வேதத்துக்கும் அடங்கியது புருஷ சூக்தம். அதனால புருஷ சூக்தம் அத்தனை வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கா? ஆனா ஸ்ரீ சூக்தம் இதுல மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இது ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் எந்த வேதத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் இது பொது அப்படின்னு எடுத்துட்டார்.